வாழ்க்கையின் கடைசி நொடியில நம்ம மனசுல இருக்கும் எண்ணம் நம்ம அடுத்த பயணத்தை தீர்மானிக்குது. பகவத்கீதை சொல்வது போல அந்த கடைசி எண்ணம் நம்ம வாழ்நாள் எல்லாம் வந்த ஆசைகளும் முடிவாகும். அது நம்ம வாழ்க்கையின் கடைசி பக்கத்தில் எழுதப்படும் கடைசி வார்த்தை மாதிரி. அந்த எண்ணம் தான் நம்ம ஆழ்ந்த ஆசையின் வெளிப்பாடு, அடுத்த பயணத்துக்கான விடை. இது உணர்ந்தா ஒவ்வொரு நாளும் ஒரு புண்ணியமான பயணமாக மாறும். நம்ம மனசும் வழிப்புணர்வும் ஒரு புல்லட் மாதிரி. அது பைபர் சொன்ன பாதையே தாம் பின்பற்றும். இந்த பைபர் நம்ம பழக்கங்கள், ஆசைகள், தினசரி நினைவுகள் எல்லாம் சேர்ந்து உருவான பாதை. இருக்கும் நேரத்தில் மனசு எளிதா தெரிந்த பாதையை தாம் பின்பற்றும். கடைசியில் தெய்வீகமான எண்ணம் வரும்னு பயிற்சி இல்லாமல் எதிர்பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கையின் தரம் நம்ம இறப்பின் தரத்தையும் தீர்மானிக்குது. நம்ம வடிப்புன்னு அமைதிக்கும் ஒலிக்கும் போகணும்னு ஆசைப்பட்டா இப்பவே அந்த பாதையை உருவாக்கணும். நம்ம எண்ணங்களும் ஆசைகளும் தான் நம் மனசு தோட்டத்துல விதைக்க வீக்கப்பட்டது. பிரேக் அதை அறுவடை செய்ய போகுது. இன்று நாம வளர்க்கும் எண்ணம் தான் தினமும் கடவுளை பற்றிய அன்பும் கருணையும் நிறைந்த எண்ணங்களை வளர்க்கணும். தோட்டக்கார் போல எதிர்மறை எண்ணங்களை விலக்கி ஆன்மீக விழிப்புணர்வை வளர்க்கணும். நம்ம வாழ்நாளில் அன்பும் பக்தியும் வளர்த்தா கடைசியில் அது அழகான பூவாக மலரும். இப்போதே தெய்வீக எண்ணங்களை வளர்ப்பது நம்ம அம்மிய எதிர்காலத்துக்கு முதலீடு செய்வது. இந்த பயணத்தின் இறுதி இலக்கு தான் மோட்சம், அதாவது ஆன்மீக விடுதலை. இது பிறவி இறப்பு என்ன முடிவில்லா சூழ்ச்சியில இருந்து விடுபடுவது. அந்த விடுதலை கடைசி கணத்தில நம்முடைய மனம் முழுவதும் தெய்வத்திலே லயிச்சால் தான் கிடைக்கும். கீதையின் செய்தி ரொம்ப நம்பிக்கையுடன் இருக்கிறது. இந்த இறுதி விடுதலை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. அதுக்கான திறவுகோல் நோக்கம் மற்றும் பக்தியுடன் வாழ்வது. அதாவது நம்முடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த ஆன்மீக நோக்குடன் அமைந்திருக்க வேண்டும். நம்முடைய சாதாரண வாழ்க்கையே ஒரு அர்ப்பணமா, ஒரு பூஜையா மாற்றுவதே இதன் பொருள். இந்த விழிப்புணர்வுடன் வாழ்வதே உண்மையான ஆன்மீக சாதனை. இந்த பாதையில் செல்ல நம்ம எப்பவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நண்பர்களை எப்படி தேர்வு செய்வோமோ அதே போல் நம்முடைய எண்ணங்களையும் கவனமா தேர்வு செய்ய வேண்டும். நம்முடைய மனதை ஊக்கமளிக்கும் கதைகளும் சாந்தர்களின் வாழ்க்கைகளாலும் புனித உபதேசங்களாலும் நன்றி உணர்வாலும் நிரப்ப வேண்டும். நம்முடைய சொற்கள் மற்றவர்களை உயர்த்தவும் ஆற்றல் தரவும் இருக்க வேண்டும், குறை சொல்லவோ புண்படுத்தவோ அல்ல. நம்முடைய செயல்கள் அது எவ்வளவு சாதாரணமானதோ இருந்தாலும் சேவை மனப்பான்மையுடன் பலனில் பற்றில்லாம செய்ய வேண்டும். இப்படி வாழ்ந்தால் நம்முடைய முழு உள்ளமும் ஒத்திசைவாக மாறும். நம்முடைய உள்ளமும் வெளியும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரதிபலிப்பது போல ஆகிவிடும். அமைதி நாம் தேடும் ஒன்று அல்ல, அது நம்மிடமிருந்து வெளிப்படும் ஒன்று ஆகிவிடும். இந்த ஒழுங்கும் பக்தியும் நிறைந்த வாழ்க்கை நம்மை வாழ்க்கையின் கடைசி தேர்வுக்கு இயற்கையா தயார் செய்துவிடும். இது ஒரு கடைசி முடிவுக்கான தயாரிப்பு அல்ல, இது என்னும் நீடிக்கும் ஆனந்தத்தின் கொண்டாட்டம். ஒவ்வொரு கணத்திலும் தெய்வத்தை நினைச்சாதான் வாழ்க்கையே மறுப்பது, அதனை இன்னும் முழுமையாய் ஏற்கிறோம். உலக வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை கடந்த ஒரு ஆழ்ந்த நோக்கத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இந்த நோக்கம் சிரமங்களில் நம்மை உறுதியுட வைச்சும் வெற்றிகளை பண்புட வைச்சும் உதவும். இது நம்மை ஒரே மாதிரியாகவும் எப்போதோ இருப்பதை உணரச் செய்கிறது. வாழ்க்கை ஒரு அழகான யாத்திரையா மாறுகிறது. ஒவ்வொரு அடியும் நம்முடைய உண்மையான இல்லம் தெய்வீக மூலத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்கிறது. முடிவா சொன்னா நம்முடைய கடைசி எண்ணத்தின் சக்தி நம்முடைய முழு வாழ்க்கையின் சக்தி ஒரு புள்ளியில திரண்டது போல. இன்னும் வழிப்புடன் நோக்கத்துடன் பக்தியுடன் வாழ்ந்தா அந்த கடைசி விடுதலை தரும் எண்ணத்தை நாம் உருவாக்குறோம். பகவத்கீதை நம்மை உலகத்தை விட்டு வெல்ல சொல்லவில்லை, ஆன்மீகற்றுடன் அதை அனுபவிக்க சொல்கிறது. எப்போதும் நிலையானதை மனதில் வைச்சால் இந்த தற்காலிக உலகத்தில் நாமும் அமைதியுடனும் ஜானத்துடனும் செல்ல முடியும் என்று அது நினைவுபடுத்துகிறது. இதுவே உண்மையான அமைதி பெறும் பாதை, அர்த்தமுள்ள வாழ்க்கை பெறும் பாதை மற்றும் இறுதி விடுதலை பெறும் பாதை. இப்போது நாம் இந்த நினைப்பயக்கத்தை ஆரம்பிப்போம். ஏனெனில் நம்முடைய கடைசி இடம் இன்று நாம் எங்கு செல்கிறோமோ அதில் தான் இருக்கிறது.